தற்போதைய அண்மை செய்தி. கவின் படுகொலை வழக்கில் சுர்ஜித் அவரது தந்தையை காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய சிபிசிஐடி மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணைக்காக சுர்ஜித் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சிபிசிஐடி மனுவானது வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கு விசாரணைக்காக சுர்ஜித் அவருடைய தந்தை சரவணன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு பிறகு வழக்கை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் தற்பொழுது அவருடைய கொலையாளி சுர்ஜித் மற்றும் அவருடைய தந்தையை காவலில் எடுக்க கோரிய சிபிசிஐடி மனுவானது 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா சிகாமணி, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆர்மங்கலத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவரது மகன் கவின். இவர் பெண் விவகாரம் தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி நகரில் வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தம்பதியான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரின் மகன் சுர்ஜித் என்பவரால் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தூண்டுதலாக செயல்பட்டதாக கூறி அவரது தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரது தாயார் கிருஷ்ணகுமாரியே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் இதுவரை தேடிக் கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி துணை போலீஸ் சூப்பரண்ட் ராஜ்குமார் நவரேஜ் தலைமையிலான இன்ஸ்பெக்டர் உலகராணி மற்றும் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே இந்த கொலை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக சிறையில் இருந்து சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய இருவரும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய 2 பேரும் நெல்லை மாவட்ட 2வது அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ஹேமா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது எதிர்த்தரப்பில் சிபிசிஐடி துணை போலீஸ் சூப்பரண்ட் ராஜ்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் உலகராணி ஆகியோர் ஆஜராகினர். தொடர்ந்து இந்த வழக்கில் முக்கியத்துவத்தை தெரிந்து 2 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க 5 நாட்கள் அனுமதி கோரி சிபிசிஐடி போலீசாரின் தரப்பினரும் வழக்கறிஞர் வாதிட்டனர். ஆனால் அதைத் தொடர்ந்து ஆவணங்களை சரிபார்த்த நீதிபதி ஹேமா இந்த வழக்கு வருகின்ற 11ஆம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் அன்றைய தினம் சுர்ஜித் மற்றும் சரவணன் ஆகிய இருவரும் நேரடியாக நீதிமன்றத்தில் மீண்டும் காவல் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு சுர்ஜித் மற்றும் சரவணனுடைய வழக்கறிஞர்கள் நேரடியாக மனு செய்வார்கள். அவர்கள் மனு செய்த பிறகு அவர்களும் மற்றும் அரசு வழக்கறிஞர் இருவருடைய வாதத்தையும் கேட்ட பிறகு அதன் பிறகு சிபிசிஐடி போலீசாருக்கு எத்தனை நாட்கள் தங்கள் காவலில் விசாரணை நடத்துவதற்காக அனுப்புவது என்பது முடிவு செய்யப்படும் என நீதிபதி ஹேமா தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.